கண்மணியால் நடந்த விஷயத்த எதையுமே தாங்கிக்க முடியல. உடனே கண்மணி வந்து அங்கே பார்த்துட்டு அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. கண்மணி பார்த்து இவங்க 2 பேரும் ரொம்ப அதிர்ச்சி அடைகிறாங்க. கண்மணி அது வந்து அப்படி சொல்லிட்டு சொல்ல வராங்க. உடனே வந்து என்ன பண்ணுறாங்க, செம்மையாக டென்ஷனாக வெண்ணிலா என்ன பண்ணுறா, கண்மணி நான் சொல்கிறேன் கண்மணி என்ன நடந்ததுன்னு, ப்ளீஸ் கண்மணி இப்போ அது வந்து நான் சொல்லிடுறேன் எல்லாத்தையும், நீ வாய் மூடுறியா, நானே சொல்கிறேன் அப்படின்றாங்க. நீ வா உடனே கண்மணி நீ வாயே, எதுவும் அதெல்லாம் நம்ம போய் பேசிக்கலாம், இவளுக்கு ஒரு வேலையே இல்லை, நீ என்னோட லேப்டாப்பை கொடு அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு போக பார்க்குறாரு. நில்லுங்க அன்பு, எனக்கு எல்லா விஷயமும் தெரிஞ்சு போச்சு, நீங்கள் பேசுனது எல்லாத்தையும் நான் கேட்டுட்டேன் அப்படின்னு ஒன்று அதிர்ச்சி அடைகிறாங்க. வெண்ணிலா வந்து பயங்கரமாக உஷாராயிடுறாங்க. உடனே வெண்ணிலா வந்து நம்ம எல்லாத்தையும் சொல்லிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு, கண்மணி என்ன நடந்துச்சு நான் சொல்கிறேன் கண்மணி, நீ சொல்லுது எல்லாத்தையுமே நான் கேட்டேன், போதுமா, நீ என்னமோ எனக்காக விட்டு கொடுக்குறேன், எனக்காக வந்து சாக்ரிஃபைஸ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த, எனக்காக அவ்வளோ தியாகம் பண்ணுறவ தினேஷ் எதுக்கு காதலிச்ச அப்படின்னு சொல்லிட்டு கேட்டோன்னா அதிர்ச்சி அடைகிறாங்க. அது வந்து தினேஷை லவ் பண்ணலை, அதுவும் உயிருக்கு உயிராக தினேஷை லவ் பண்ணலை, நீ லவ்வே பண்ணாத மாதிரி தினேஷை இவரை தான் நீ லவ் பண்ண மாதிரியும், அதுக்கப்புறம் வந்து நீ இவரை விட்டு கொடுத்துட்டு போன மாதிரி பேசிகிட்டு இருக்க அப்படின்றாங்க. சொல்லு, நீ தினேஷ் லவ் பண்ணதானே, தினேஷ் தான் எனக்கு வேணும், தினேஷ் தான் எனக்கு எல்லாமே, தினேஷ் தான் என் வாழ்க்கை என் உலகம் அப்படின்னு சொல்லிட்டு தானே தினேஷ் கூட இருந்த, உங்கள் அம்மா கூட வேணாம்னு சொல்லிட்டு அந்த சொத்து கூட வேணாம்னு சொல்லிட்டு தினேஷ் கூட எப்படியெல்லாம் நீ எளிமையாக வாழ்ந்துட்டு இருந்த, அதையெல்லாம் எப்படி வெண்ணிலா நீ இல்லைன்னு சொல்ல முடியும், என்னமோ இவரை நீ லவ் பண்ண மாதிரியும் நான் தான் உங்களை பிரிச்சிட்ட மாதிரியும் நீ எனக்காக தியாகம் பண்ண மாதிரியும் வந்து இவ்வளோ நேரம் சொல்லிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அதை கேட்டுட்டு வந்து வெண்ணிலா வந்து அப்படியே அதிர்ச்சியாக நிற்கிறாங்க. அது வந்து கண்மணி, நான் தினேஷை விரும்பினதெல்லாம் சும்மா கண்மணி, அதெல்லாம் உண்மை கிடையாது, உண்மை இல்லைன்னு எப்படி சொல்வே, நீ அவ்வளோ உருகி லவ் பண்ணிவிட்டு உண்மை இல்லைன்னு சொல்வியா, நீ அப்போ அவரை லவ் பண்ணல, ஆனால் இப்போ அவர் லவ் பண்ணுற விஷயம் எனக்கு தெரிஞ்சு போச்சு, ஆனால் இதெல்லாம் லவ்னு சொல்லிடாத, எனக்கு அசிங்கமாக இருக்குது அப்படின்றாங்க. அவருக்கும் எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னு தெரியும்ல, அது எப்படி நீ லவ்னு சொல்லுவ அப்படின்னு அப்படியே பார்க்குறாங்க. பார்த்துட்டு வந்து கண்மணி என்ன கண்மணி இப்படி பேசுகிற, நீ இந்த பியூர் லவ் கண்மணி, இப்போ நான் இவரோட லவ்வை புரிஞ்சுக்கிட்டேன், நானும் இவரும் ஒன்றா இருக்கணும் கண்மணி, ப்ளீஸ் கண்மணி எனக்கு அன்பை விட்டு கொடுத்துரு கண்மணி, நானும் அன்பு சந்தோஷமாக வாழணும் கண்மணி, ப்ளீஸ் கண்மணி புரிஞ்சுக்க கண்மணி, வாயை மூடு, என்ன பேச்சு பேசுகிற, இங்கே பார், நீ பேசுறது பழகிறது எல்லாமே ஒரு எனக்கு சந்தேகத்தை ஏற்படுத்தலை, ஆனால் இவ்வளோ நாள் நீ நடிச்சுட்டு இருக்க விஷயம் எனக்கு இப்போ தான் புரியுது, இவ்வளோ பெரிய துரோகியாக இருப்பேன் நினச்சி கூட பார்க்கல, உன்னை ஃப்ரெண்டாக தானே நினச்சேன், உயிருக்கு ஒரு தோழியாக தானே நினச்சேன், நீ இப்போ இவ்வளோ பெரிய துரோகத்தை பண்ணியிருக்கியே, நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டாடி, கேவலமாக இருக்கும் ஒரு மூஞ்சை பார்க்குறதுக்கு, என் மூஞ்சிலே முடிச்சிடாத அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. பின்னாடியே போகிறார் அன்பு. கண்மணி ஒரு நிமிஷம் இரு கண்மணி, ப்ளீஸ் கண்மணி நான் சொல்கிறது கேளு கண்மணி, நீ வந்து வெளில கூட என்னை சேர்த்து வச்சு பேசாத கண்மணி, நீ தப்பாக நினச்சிட்டு இருக்க கண்மணி, நான் எதுவும் பேசலை, ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் சொல்லுங்கள், நான் தப்பாக நினச்சிக்கிறேன்னு சொல்கிறீங்கல்ல, நான் தப்பாக தான் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணேன்னு சொல்கிறீங்கல்ல, இப்போ சொல்கிறேன், ஒரு விஷயம் மட்டும் எனக்கு தெளிவுபடுத்துங்க, நீங்கள் வெண்ணிலாவை லவ் பண்ணீங்களா இல்லையா, அது வந்து கண்மணி அப்படின்னு தலையில் அடித்து சத்தியம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரோட வந்து கையெடுத்து தலைமையில் வைக்கிறாங்க. இப்போ சொல்லுங்கள், நீங்கள் லவ் பண்ணீங்களா இல்லையா அப்படின்னு கேட்குறாங்க. ஆமாம் கண்மணி, நான் லவ் பண்ணேன்தான், லவ் பண்ணிங்கல்ல, அப்போது கல்யாணத்துக்கு முன்னாடி என்கிட்ட பேசுனது நீங்கள் வெண்ணிலா கிட்டே பேசின மாதிரி தான் ஃபோனில் பேசியிருக்கீங்க அப்படி தானே அப்படின்னு அதுவும் சொல்லுங்கள் அப்படின்னு ஆமாம் கண்மணி அப்படின்றாரு. இவ்வளோ மோசமாக வந்து நடந்திருக்கு, ஆனால் அந்த விஷயத்தை என்கிட்ட நீங்கள் சொல்லவே கல்யாணம் ஆகி என்கிட்ட ஒதுங்கி போனீங்களே, அப்போல்லாம் என்னை வந்து இந்த விஷயத்துக்காக எங்கள் அம்மா போய் சொன்னதுக்காக தான் நீங்கள் வந்து என்கிட்ட ஒதுங்கி போகிறீங்கன்னு நினச்சேன், ஆனால் என்னை பிடிக்காமல் ஒதுங்கி போயிருக்கீங்க அப்படின்ற விஷயம் எனக்கு எவ்வளோ கொடுமையாக இருக்குது தெரியுமா, எந்த ஒரு பொண்டாட்டிக்கும் இந்த நிலைமை வரவே கூடாது, கட்டின புருஷன் தன்னை தான் விரும்புகிறாரு, கோவமாக இருக்காருன்னா வந்து நினைப்பாளே தவிர விரும்பலை, அவர் மனசில் தானே இல்லை அப்படின்ற எண்ணம் வந்து எப்படி இருக்கும் தெரியுமா, எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் தெரியுமா, எவ்வளோ பெரிய வலி தெரியுமா, இது இவ்வளோ நாள் முட்டாள்தனமாக இருந்திருக்கேன், என்ன மாதிரி ஒரு முட்டாள் யாருமே கிடையாது, இதுக்கப்புறம் உங்ககிட்ட பேசுறதுக்கு எதுவுமே இல்லை அப்படி சொல்லிட்டு கிளம்புறாங்க. கண்மணி ப்ளீஸ் கண்மணி இங்கே போயிடாத கண்மணி ப்ளீஸ் கண்மணி பின்னாடி வராரு. இதுக்கப்புறம் எதுவுமே பேசாதீங்க, உங்களுக்கும் எனக்கு எதுவுமே கிடையாது, எப்போ நீங்கள் வந்து என்னை விரும்பலைன்னு சொல்லிட்டீங்கோ அந்த நிமிஷமே உங்கள் கூட நான் இருக்கிறதுல எந்த அர்த்தமும் கிடையாது அன்பு, ஒரு பொய்யான வாழ்க்கையை நம்ம 2 பேர் வாழ்கிறதோட தனித்தனியாக நிஜமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போவோம், நான் உங்களை விரும்பினது உண்மை தானே, நீங்கள் என்ன விரும்பலை அவ்வளோதானே, பரவாயில்ல இருக்கட்டும், ஆனால் என்கிட்ட இவ்வளோ நாள் நீங்கள் மறைச்சிருந்தீங்க பாருங்கள், அதுதான் நீங்கள் எனக்கு செய்கிற பெரிய பாவம், எனக்கு தான் உண்மையாக இல்லை, வெளியிலாவக்காது உண்மையாக இருங்க அப்படி சொல்லிட்டு போகிறாங்க. கண்மணி என்ன கண்மணி இப்படியெல்லாம் பேசுகிற, சத்தியமாக சொல்கிறேன் கண்மணி, வெண்ணெய் என் மனசில் இல்லை கண்மணி, சொன்னால் புரிஞ்சுக்க கண்மணி, போதும் அன்பு, நீங்கள் சொன்னது பேசுனது எல்லாமே நம்பட கண்மணி இந்த நிமிஷத்தோடு அழிஞ்சு போயிட்டா, இதுக்கப்புறம் இருக்கிற கண்மணியாவது கொஞ்சம் புத்திசாலியாக இருந்துக்கிட்டுமே, தயவு செய்து என்னை விட்டுருங்க அன்பு அப்படி சொல்லிட்டு அப்படியே போகிறாங்க. கண்மணி பயங்கரமாக அழறாரு, அப்படியே கிளம்பி போகிறாங்க.